ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எங்கேயா வைப்பே இல்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது வைப் தானே இப்போ பாரு அப்படின்ற மாதிரி அனிருத் ஒரு ஸ்டைலை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு. வருது ஒரு ஹம்மிங் அச்சி சிக்கா சிக்கிடுன்னு. சரி, நம்ம தலைவர் தான் வரப்போறாருன்னு பார்த்தா வந்தார் பாருங்க. நம்ம பல வித்தைகள் தெரிந்த டி ராஜேந்தர் வந்து ஒரு வைப் கொடுக்குறாருங்க. சாங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டி ராஜேந்தர் வந்து ஒரு வைப் கொடுக்குறாரு. அந்த இது சொல்லுவாங்கள்ல, ஒருத்தருடைய உரிமையை வந்து நம்ம பறிக்கவும் கூடாது, ஒருத்தருடைய விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த மியூசிக்கை முதல்ல போட்டவர் யாருன்னா டி ராஜேந்தர் தான். ஒரு இடத்துல வந்து அவர் டேபிளில் தட்டிட்டு அழகாக மியூசிக் போட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த மரியாதையை அவ்வளோ அழகாக காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டி ராஜேந்தருக்கு சொந்தமான அந்த பாடல், அந்த வரியை, அந்த விஷயத்தை அழகாக டி ராஜேந்தர் மூலமாகவே இந்த பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், த கூலி சிக்கிடு வைப் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரசிகர்கள்லாம் 6 வாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, தெரிக்க விட்டுட்டு இருக்குது பாட்டு, நல்லாவே தெரியுது. அனிருத்தோடைய பர்ஃபார்மன்ஸு, தலைவர் ரஜினிகாந்த் அவர ஸ்டைலு, அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்க்கும்போது இந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய வைப்பை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த டிசம்பர் 12, கடந்த வருடம் டிசம்பர் 12 அன்று தலைவர் பர்த்டே அப்போது இந்த ஒரு ப்ரொமோ மாதிரி இந்த இதுதான் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு, உங்கள் எல்லாருமே தெரியும். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஜினியை பேஸ் பண்ணியே தான் அந்த பாட்டில் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த மியூசிக் வீடியோவில் வெறும் ரஜினி மட்டும்தான் டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணி ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்ற மாதிரி போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த படத்துடைய அந்த ஃபுல் சாங்கு மியூசிக் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக், பொதுவாக வந்து ரஜினி படங்கள்னாலுமே அனிருத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10% எனர்ஜி கூடிடும் போலகுது. அந்த மாதிரி வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. எப்போவுமே தலைவர் படத்துக்கு ஒரு தனி ரகம் தான். அது அனிருத் மட்டும் இல்லை, எந்த மியூசிக் டேரக்டர் பண்ணாலுமே தலைவர் படம்னா அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் பொழுது உடம்புக்குள்ளே ஃபுல்லாக. ஏன்னா வந்து சந்தோஷ் நாராயணெலாம் பார்த்திங்கன்னா கபாலியில் பிரித்து மேய்ஞ்சிருப்பார். பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும். அதேமாதிரி காலாலையும் பார்த்திங்கன்னா பிஜிஎம்லாம் கலக்குன்னு கலக்கியிருப்பார். அப்போ அனிருத் நீங்கள் பாருங்களேன், இப்போ ரஜினி படம்னாலுமே வந்து ஒரு எனர்ஜி கூட்டிடும் பொழுது எல்லாருமே ஒரு 10% 20% எனர்ஜி கூட்டிடும் பொழுது, வழக்கமாக அடிக்கிறத விட அப்பா தலைவர் படம்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க பொழுது எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான ஒரு பாடலை வந்து அனிருத் அவர்கள் கொடுத்துருக்காரு. உண்மையிலே வந்து இந்த வைப்பை வந்து கிரியேட் பண்ணுறதுனே ஒரு கும்பல் இருக்குது. என்ன பாட்டு போட்டாலும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்குன்னு இங்கே வந்து ரீல்ஸை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரீல்ஸை போட்டு ஒரு அட்ராசிட்டி பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பாட்டும் வந்து பயங்கரமான ஒரு அட்ராசிட்டியை வந்து இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா காவாலால் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசில் ஆயோசகம் அவ்வளோ ரீல்ஸை போட்டாங்க, அவ்வளோ வைப்பு க்ரியேட் பண்ணாங்க. அதேமாதிரி இந்த படத்தில் இந்த பாட்டுக்கும் வந்து இன்னும் இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் என்னென்ன ரீல்ஸை போட்டு டவலை வச்சு சுற்றிட்டு இருக்கான்றது எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எவன் டவலெல்லாம் வச்சுட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டு என்னென்ன காமெடிகள் ரீல்ஸு என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து வைப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட இசை அனிருத், பாடல் வந்து அறிவு. அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள பாடலை அந்த பாட்டை பாடியிருப்பவங்க யாரானா அதே அனிருத் பாடியிருக்காரு, டி ராஜேந்தர் பாடியிருக்காரு, அறிவு அவர்கள் 3 பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க, பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டிலேயே நல்லா தெரியுது. தலைவர் வர வழியோடு உங்களுக்கு தெரியும். தலைவர் படம் வந்தாலுமே வந்து ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு குதூகலமான ஒரு விஷயமா இருக்கும் சினிமா ரசிகர்களை பொறுத்தவரை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நம்ம வெளிநாடுகளில் என்னதான் வந்து இன்றைக்கி வந்து இவர் படம் இவ்வளோ பண்ணிச்சு அவ்வளோ படம் அவர் பண்ணிச்சு சொன்னால் கூட அதுக்குள்ள விதை போட்டவர் யாரா ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் உலகம் முழுக்க போயிட்டு சென்றடைவே தான். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வந்த நடிகர் எல்லாருமே அவங்கவுங்க படங்களையும் அந்த நாடுகளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் விதை போட்டவர் யாரா ரஜினிகாந்த் அவர்கள் தான். இந்த ஜெயிலர் திரைப்படம் அப்போது ஒருத்தர் ஒரு தேட்டரில் வந்து டிக்கெட் எடுத்து மாலையாக போட்டு வந்து ஒரு வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு US, UK, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியாவில் யாரெல்லாம் மாலையாக எடுத்து போட போகிறாங்கன்ற விஷயமும் தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்பை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்துக்காக. அதுவும் லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி வந்து ஒரு எல்லா வெற்றி படங்களாக கொடுத்தவர். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், அப்புறம் லியோ, இந்த படங்கள் எல்லாமே ஒரு வெற்றி படங்களாக கொடுத்தவர். அவர் வசூல் ரீதியாக விமர்சனத்தை விட்டுருங்க, வசூல் ரீதியாக பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர். ஸோ அதனுடைய தாக்கம் வந்து ரஜினிகாந்த் கிட்டே எப்படி இருக்கும்? சாதாரணமாக ரஜினிகாந்த் படங்கள்னாலுமே எங்கேயோ ஓடும். இதில் வேறு லோகேஷ் கனகராஜ் டைரக்டரு, அனிருத் மியூசிக்கு, சன் பிக்சர்ஸ் சொல்லவே வேணாம். இப்போ எப்படியா இருந்தாலும் பட்டையை கிளம்ப போகிறாங்க. பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது. 14ஆம் தேதி மட்டும் ஒரு பெரிய பூகம்பே வெடிக்க போகுதுன்ற லெவலுக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து படத்தை தயாராக செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் சார். ஏன்னா இந்த படம் வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா வந்து பல போட்டிகள் நிலவுதான் இந்த படத்தை வாங்க. இப்போ சமீபத்தில் எனக்கு வந்து செய்தி அது
இந்த பாடலுடைய விமர்சனம் மூலிமா நான் இதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆந்திராவில் வந்து அடிச்சிக்காத குறையா அந்த படத்தை வாங்குறது. ஏன்னா நாகார்ஜுனா அவர்கள் வந்து நான் இந்த படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்றாராம். அந்த கண்டென்ட் மீது உள்ள நம்பிக்கையால் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மேக்ஸிமம் அந்த படத்துலேயே அவர் நடிச்சிருக்காரு. ஸோ நிச்சயமாக பார்த்து நல்லா இருக்கு இந்த படம், நானே எடுத்துக்கிறேனே, நானே எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு. மைதிரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு. அது மட்டும் இல்லாமல் தில்ராஜ் அவர்கள், அதாவது ஜெயிலர் திரைப்படத்தை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ரிலீஸ் பண்ணவர் அவர் தான், தில்ராஜ். உங்களுக்கு தெரியும் வாரிசு படத்துடைய ப்ரொடியூசர். அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ஜெயிலர்லேயே நல்ல லாபம், நான் இந்த படத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, நீங்கள் என்ன வேலை கட்டாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இழுக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் படத்தில் நடித்தார் தெரியுங்களா, சுனில்னு ஒருத்தர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புஷ்பாவில் வந்து வில்லனாக வந்தார், ஞாபகம் இருக்குங்களா? அவரே வந்து ஏன் ஜெயிலர் படத்துலேயே நடிச்சிருக்கார், நடிகராக நடிச்சிருப்பார் சுனில் அவர்கள். அந்த அவரே வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி, நான் ரிலீஸ் பண்ணுறேன் இந்த படத்தைன்னு சொல்லி அவரும் வந்து ஒரு பக்கம் போட்டி போடுறதாகவும் ஒரு செய்தி. ஸோ மொத்தத்தில் ஒரு 4-5 பேர் இந்த படத்தை வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி ரேட்டும் வந்து இந்த ஏலம் விட்டா படம் வந்து ஏலம் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏலத்துக்கே போனாலும் ஆச்சரியம் இல்லை பழகுது. அந்த மாதிரி வந்து படத்தை வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்களாம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில். கர்நாடகா கேரளாவிலேயும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் வந்து ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓடிடி ஆல்ரெடி விற்றுட்டாங்க இந்த திரைப்படம். ஸோ இந்த பாட்டு வந்து எப்படி வைப்பை க்ரியேட் பண்ணணும்னா, நிச்சயமாக வந்து எப்படி ஒரு காவாலா, எப்படி ஒரு மனசிலாயோவுக்கு வந்து வைப்பை போட்டு க்ரியேட் பண்ணி பிரித்து மேஞ்சி எடுத்தாங்களோ, அந்த மாதிரி இந்த பாட்டுக்கும் நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு ஈவினிங் இதே டைம் பாருங்கள், எவன்லாம் டவலை வச்சு சுற்றிட்டு டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் போட்டு ரீல்ஸ் போடுறாங்க மட்டும் பாருங்கள், எத்தனை பேர் போட போகிறாங்க பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து வைப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த வைப்பை க்ரியேட் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிருத் காலகட்டத்தில் தான் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா கிடையாது. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, யூடியூப்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்னன்னா, அன்றைக்கி இருந்த மியூசிக் டேரக்டர்லாம் கூட வைப் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா பெருசானதுனால ஒரு பாட்டோ ஒரு ஸ்டெப்போ இட்டாடக்கூடாதுங்க, உடனே போட்டு தள்ளிடுறாங்க ரீல்ஸ். நானும் என் ஸ்டைலுக்கு நானும் போடுறேன், உன் ஸ்டைலுக்கு நீ போடுறியா, என் ஸ்டைலுக்கு நான் போடுறேன்ட்டு ஆளுக்கு வந்து ரீல்ஸை போட்டு அடித்து தள்ளுறாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இந்த பாட்டையும் கொடுத்துருக்காரு அனிருத் அவர்கள். நிச்சயமாக வந்து August 14 அப்போ வந்து பெரிய ஒரு பிளாஸ்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இன்னும் முக்கியமான விஷயம்னா கௌரவத்தையும் அடையாளத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப மும்முரமாக இருந்திருக்காரு டி ராஜேந்தர் அவர்கள். அந்த அளவுக்கு அந்த கௌரவத்தையும் அந்த மரியாதையும் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க கூலி படக்கூடன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே எவனோ எதோ திருடி எடுத்துகிட்டு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நடக்குது, உங்களுக்கே தெரியும். சமீபத்தில் கூட ஏதோ டான்ஸ் யூனியனில் பெரிய பிரச்சனை, டான்ஸ் சம்பளம் வரல, அது வரல, இது வரலன்ட்டு எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது சினிமா தெரியல. ஆனால் ஒருத்தவங்களுடைய கௌரவத்தையும் அந்த ஒருத்தவங்களுடைய விஷயத்தையும் திருடி நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்றதில் தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி எந்த அளவுக்கு பேசுகிறாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா பார்த்து ரோடு ஃபுல்லாக சுற்றுவோம், நம்மளுக்கு ஜூஜுக்கா சிக்கிட்டு ஜூடுக்கான்னு சுற்றி கிடப்பானுங்க பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாராட்டக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி வந்து முன்னாடி மாதிரிலாம் வந்து ரிதமு, ஸ்வரமு, அப்புறம் வந்து பாடல் வரிகள், மியூசிக்கு இதெல்லாம் தனித்தனியாக வந்து பிரித்து கேட்டால் கூட சூப்பராக இருக்கும் அந்த டைம்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரிலாம் யாரும் எதிர்பார்க்குறது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு 90s 2000s எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இருக்கட்டும், ஒரு இளையராஜா இருக்கட்டும், ஒரு யுவன் சங்கர் ராஜா, ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ், இவங்க பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றும் கூட நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த தேவா சார், எஸ்ஏ ராஜ்குமார், பல மியூசிக் டேரக்டர் சொல்லலாம், மணிஷ் சர்மா, வித்யாசாகர், பரத்வாஜ், இவங்க பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக மியூசிக் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த பாடல்கள்லாம் சும்மா அழகாக வீட்டில் போட்டு ஒரு சவுண்ட் சிஸ்டமில் போட்டு கேட்டு பாருலாம், சும்மா கேட்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து மியூசிக்கோ இல்லை மியூசிக் கேட்குறோட ஆடியன்ஸோடைய மென்டாலிட்டியை வந்து டோட்டலாக மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து டம்கு அடித்து குத்தனையா, என் குழந்தை டான்ஸ் ஆடுது பாரு இந்த பாட்டுக்கு, என் குழந்தை இது பண்ணுது பாரு, என் குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தைலாம் டான்ஸ் துடிக்குது பாரு அப்படின்ற மாதிரிலாம் ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து இன்றைக்கி வைப்பை க்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்க இந்த பாட்டின் மூலமாக. டம்முக்குன்னு அடித்து மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்தவர் தான் அனிருத். அந்த அளவுக்கு வந்து அதாவது பாட்டு எப்படி குவாலிட்டியாக அதெல்லாம் நமக்கு பெருசாக தேவை கிடையாதுங்க. வைப்பு க்ரியேட் ஆச்சா, ஃபுல்லாக பட்டி தொட்டியெல்லாம் பரவிச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, போங்க அவ்வளோதான் பாட்டு ஹிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் தான் இன்றைக்கி வந்து எல்லா மியூசிக் டேரக்டருமே இருக்காங்கலாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த சிக்கிடு வைப்பு ரீல்ஸில் கொடி கட்டி பறக்க போகுது அப்படின்றதும் தெரியுது. அதே மாதிரி பாட்டும் பட்டி தொட்டி எங்கும் பரவ போகுதுன்றதும் தெளிவாக தெரியுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.